ஓகே சோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட். ஜெயிலர் டூர் ரிலீஸ் ஆக போகுது, அந்த டிக்கெட் கிடைக்குமா? இது அந்த டிக்கெட் இல்ல மாப்ள, ஜெயில்ல போய் அட்மிட் ஆக போறாங்களா அந்த டிக்கெட். ஃபார்ச்சூன் இந்தியாஸ் நம்பர் 1 குக்கிங் ஆயில் பிராண்ட். அதாவது டிக்கெட் டு ஃபினாலே அப்படினா நம்மளோட அருமையான டாப் 5 குக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ல இருந்து ஒருத்தர் அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு இந்த ரவுண்ட் மூலமா போறாங்க. அதாவது நீங்க நார்மல் டேஸ்லயே வந்து செமி ஃபினாலே ஃபினாலேக்கு வந்து டிஷ் வந்திருக்கீங்க. இன்னைக்கு வேற வந்து டிக்கெட் டு ஃபினாலே என்ன மாதிரிலாம் டிஷ் எனக்கு போக பறக்க போகுது, ஆவி வர போகுது. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு தான் ரத்த பூமியா இருக்க போகுது நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our டாப் குக். என்ன மங்களகரமா பொண்ணு மாதிரி வந்திருக்கு. அண்ணா புடவைல எப்படி இருக்காங்களா பாருங்க. அசிங்கமா என் தங்கச்சி என்கிட்டே வர நிக்கிறான். வாவ், என்ன இல்ல எல்லாரும் கூழுத்த போறாங்களா? என்ன பச்சை ப்ளூன்னு கலக்குறாங்களடா. என்ன நட எரிவதா ஜிலுக்கா அண்ணாதாசன் சொன்ன பொண்ணு கண்ணு புண்ணா இருக்கா. என்ன நட எரிவதா ஜிலுக்கா அம்மா தன்னே நம்படுத்து தன்னை குடிக்கல. மாப்பிள வராண்டா. சிங்கக்குட்டி ராக் ஸ்டார், தி ராக் ஸ்டார். அடாடாடா, நம்ம டாப் 5 குக்ஸ் இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலேக்கு உங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாம் என்னோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தீங்க. செம ஜாலியா வந்திருக்காங்க பாரு. ஒவ்வொருத்தருடைய மூஞ்சிலயும் வந்து 1 கிலோ சந்தோஷம் தெரியுது. மேற்குண்டு எரிச்சல கலப்பாத. நீங்க எல்லாம் வந்து இதுல வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கோயில போய் அர்ச்சனை பண்ணி வந்திருக்கீங்களா? ஆக்சுவலா நான் கோவில் போயிட்டு வந்தேன். முட்டி அங்க பிரதர்சனம் பண்ணிருக்கேன், முட்டி பிரதர்சனம் பண்ணிருக்கேன். நெருப்புல நடக்க போறோம் உனக்காக இல்லமா? என் ஃபிளாட்டுக்கு ஆப்போசிட் ஒரு முருகர் கோவில் இருக்கு, நான் அங்க போய் ப்ரே பண்ணிட்டேன். இன்னைக்கு டிக்கெட்ஸ் டு ஃபினாலே காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரவி அண்ணா நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க? எப்போ போலதான் கேஷுவலா ஜாலியா வந்திருக்கேன். ஆனா அண்ணே எனக்கு ஒரு டவுட்னே, உங்களோட ஏரியால பெசன் நகர்ல நீங்க கூட மீன் தொட்டியில வளர்ந்தீங்களே? மீன் தொட்டியில வளர்ந்தா அதுக்கு பேரு மீனுமா, மனுஷன் கிடையாது. இல்லனே தீனானே உங்கள மாதிரி கெட்டப் போட்டு என்னன்னே தெரியல நீங்க மீன் தொட்டியில வளர்ந்துட்டீங்கன்னே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. உங்க ஏரியா பாய்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? ஏரியா பாய்ஸ் எல்லாம் இவர் அங்கிள்னு சொல்றாங்க. ஆமாப்பா, பாய்ஸோட பொண்ணுங்க தாமா ரொம்ப பேர். பொண்ணுங்களா? பொண்ணுங்க அக்கா அது மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல தான். ரவி என்ன ரவி நீ இப்படி எல்லாம் சமைப்பியா? எதிர்பார்க்கவே இல்ல. ஹோட்டல் வச்சிருக்க அது ஓகே, ஒரு தண்ணி புடிச்சு கொடுக்கணும்னா கூட வைஃபை தான் நான் கேட்பேன். எப்படி இப்படி சமைக்கிற அப்படின்னு நம்பிக்கையே இல்ல. நீ ஏன் சமைக்கிறியா இல்ல யாராச்சும் செஞ்சு உங்க வைஃப் என்னன்னு சொன்னாங்க? வைஃப் தானே என்ன செஞ்சு அனுப்புறதே. அவங்கள எவ்வளவுலாம் டார்ச்சர் பண்ணிருப்பேன் நான் சமைக்கும் போது. இன்னைக்கு என்ன டார்ச்சர் பண்றாங்க, இது பண்ணு ரெடியாவு, இது ரெடியாவு, போ தூங்க வேண்டாம். வீட்டுல வந்து இத்தனை நாள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விதத்துல வீட்டுல சம்டைம் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டு சமையலே நான் சமைக்க ஆரம்பிச்சேன். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த சீசன்ல நீங்க நிறைய சமைச்சிருக்கீங்களா? நீங்க சமைச்சதுல வீட்ல அக்காவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் எதை சொல்லுவீங்க? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. நான் கூட பிபிம்பாப் சொல்லுவீங்களான்னு நினைச்சேன். உங்க வீட்ல எல்லாம் உங்க சமையலை பத்தி என்ன சொல்றாங்க? என் வீட்ல நாட்டுல எல்லா இடத்துலயுமே ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குனா ஒரு லீடிங் ஐபிஎல் கிரிக்கெட்டரே எனக்கு மெசேஜ் பண்ணி ஓ கேட்டார், ஷோ பத்தி கேட்டிருக்காரு. ரீல் பார்த்துட்டு இலை எடைய பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. எனக்கே ஒரு ஷாக். நைஸ், சூப்பர். அண்ட் இங்க இருக்கிறதுல இன்னைக்கு ரொம்ப டஃப்பா இருப்பாங்கன்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க இந்த 4 பேத்துல? எனக்கு என்னமோ இங்க ரொம்ப டஃப்பா பார்க்க நிக்கிறேன் எங்க பெசன்ட். அவரு பார்க்க டஃப்பா இருப்பாரு, அது தெரிஞ்ச விஷயம். இல்ல அண்ணா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கன்சிஸ்டன்ட்டா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து பிரீதா 3 டைம் டாப் குக் ஆஃப் தி வீக் வின்னர். அவங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு காம்படிட்டர். டிக்கெட் டு ஃபினாலேக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. நான் ஒரு போட்டோ ஷூட்டுக்கு வந்த மாதிரி வாகி செஞ்சுக்கிட்டு இருக்கான். கேளிய கேக்கல வந்தேல நாங்களா பகந்தங்க. அதுதான் நான் வரேன். வாகிசா ஒரு அழுறானோ கண்ணாடி போட்டு மறைக்கறானோ. இங்க இருக்க 4 பேர்ல உனக்கு யார் டஃப் காம்படிட்டர்? பிரீதா தான், வேற யாரு? பிரீதாவா? சத்தியமா பிரீதான்னு சொல்லதா வலிக்கு. நான் பிரீதா இல்ல. நீங்க கேக்குவீங்க. நானே சொல்லிருப்பேன் பிரீதான்னு. ஸ்டார்டிங்ல இவ்வளவு தான் ஒரு முட்டை மாலை போக போக கத்துக்கல. பிரீதா வந்து வீட்டுக்கு வாசல்லே வந்து காலாங்கடை போட்டா, தெரியுமா தெரியாதா? ஏண்டா சைலண்டா இருந்திருந்து நாங்க கல்குலேட் பண்ணாமே டாப் குக் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருமே ஹார்ட் தான். இப்ப இருக்கிறதுல பாக்கல லைட்டா பிரீத்தா ஒரு பயமா இருக்கு. எஸ், உங்களுக்கு இந்த ரவுண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இந்த டேட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட். கண்டிப்பா வந்து இந்த செட்ல இருக்கிற கடவுள் இன்னைக்கு என்ன வந்து காப்பாத்துவாருன்னு நான் நம்புறேன். எனக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்கிட்ட கேட்டாலும் யாருமே வந்து டெல்னா ஒரு காம்படிட்டர்னு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் என் கான்ஃபிடன்ஸ். அப்படியே வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எவ்வளவு பாசிட்டிவிட்டி. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு என்ன பிளான் தெரிஞ்சிச்சு. இவங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி எபிசோட்ல பாஷா ஆவணும்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் தெரியுது.
இன்னைக்கு நம்மளுடைய டாப் 5 டாப் குக்ஸ் வந்து தயாரா இருக்கீங்க டிக்கெட் டு ஃபினாலேக்கு. இப்போ நம்மளோட ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாமா? Yes, லெட்ஸ் please. வெல்கம் செஃப் வெங்கடேஷ் பச்சன் அண்ட் செஃப் ராமோகன் சார். எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல, நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால, நீ சிந்தற கண்ணீரும் இங்க வெல்கம் 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 செஃப் வெல்கம் வெல்கம். थैंक यू. ஷெஃப், இன்னைக்கு ஒருத்தர் வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு போறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து தெரிய போகுது. சோ இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன்னா ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. 2045. நான் சொல்லி போர் ஆயிடுச்சு. இவன் சொல்ல பாப்போம். என்ன கிண்டல் பண்ணல. Okay. 40 சொல்றா. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நம்பர் 1 கான்செப்ட் வந்து சாப்பாடுனால சாப்பாடு வச்சு ஒரு தத்துவம் சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து இட்லி மாதிரி இருக்கணும். ஏன் செஃப்? என்னதான் உன்னை குழியில தள்ளாலும் வெளியே வரும்போது கம்பீரமா வெளியே வரணும். பாகிசா உன் பக்கத்துக்கு நீ ஏதாவது சொல்றா? ஏன் பங்குக்கு இல்ல, சொன்னதை வச்சு சொல்றேன். ஓகே, அமர்ந்து இருக்கிற விஷயம் வந்து எப்ப பொங்கி வருமென்னு தெரியாது. நீதிகள் கேட்டு வரலாற்றில் ஆயுதம் பேசிய கதையுண்டு. அழகான கொஞ்சம் கடல் கூட கோபத்தில் சீறிய நிலையுண்டு. கோபம் வந்தா கொந்தளிக்கும். கொந்தளிக்கும். சாதுவா இருக்கிற எவனுமே சாதுவானவன் கிடையாது. அதனால யாருமே வந்து வாகீசனா சாதுவா நினைச்சிடாதீங்க. அவன் இன்னைக்கு கொந்தளிக்க போறான்டா. அவன் ஒரு சுனாமிடா. வேற யாராவது தத்துவம் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் அடுத்த எபிசோட் எங்க அம்மாட்ட கேட்கணும். அருமை அருமை. But as all good things come to an end, even TCDC season 2 has to come to an end. ஷோ நல்லா பண்ணுங்க. நீங்க தான் பண்ண தப்பு, நாங்க எதுவும் பண்ணல. நீங்களா வந்து தப்பு பண்ணி எங்களுக்கு ஃபைனல்ஸில் வர டிஷ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த 4 வாரம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் யோசிச்சா எனக்கு 5 × 4 வாரம் 20 டிஷ் என்னவா இருக்கும் சொல்லும் போது எனக்கு பயங்கர பிரளயம் மாதிரி இருக்கு. ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு இங்கே இருக்கு. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட். போன வாரம் சொன்னது தான், சம்பவம் செய்ய போறீங்க. உங்களை வாட்ச் பண்ணி நிற்கிறவனுக்கு அதை பார்த்து காண்டாகிற மாதிரி ஒரு சம்பவம் செய்ய போறீங்க. செய்ய சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே செஃப், இன்னைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த காம்போ ஆகுறது. அந்த காம்போ எப்படி அமைய போகுது அப்படிங்கறத செஃப் சொல்லுங்க. அவனுங்களை இன்னைக்கு உங்க கூட கம்பைன் பண்றதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருளை உள்ள கொண்டு ஏன்னா கத்துற? பயப்படாதீங்க, பாருங்க பார்க்கும் போது பயங்கரமா இருக்கு. யா டைம் மிஷின்லாம் வந்திருக்கே. இன்னைக்கு என்ன மாதிரி காம்போ வந்து? இன்னைக்கு வந்து ஒரு கால சக்கரம், நீ சொன்ன மாதிரி டைம் மிஷின் கொண்டு வந்திருக்கோம். இந்த 5 வருஷத்துல வந்த சில திரைப்படங்கள்ல இருக்கிற கேரக்டர்ஸா தான் இன்னைக்கு உங்களுடைய டூப்புக்கு பின்னாடி நிக்கிறாங்க. டே மோனி, நம்ம பிறந்த வருஷம்டா 99. ஏய், அத வேற ஏன்டா ரெஜிஸ்டர் பண்ற? நம்ம வயசானவங்கன்னு கண்டுபிடிச்சிருப்போம். சொல்லினா தெரியும் மக்களுக்கு. நான் 1981 தான் எடுப்பேன். அவன் 1980 போடா பைத்தியக்காரா. நான் 2024 இருக்கேன்டா. இப்போ என்ன ஆத்தி, ஷோ முடியற வரைக்கும் உங்க கூட இருந்து பண்ணி முடிச்சிட்டு போலாம் மகரியா? எனக்கு எல்லாமே எடுக்க தோணுது. ஆமா, எனக்கும் எதுலயுமே லைட் தெரிய மாட்டேங்குது. யார் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறோம்? வாங்க பெசன்னா ரவி. ரவி அண்ணன் வாருங்கள். ஐயோ, இது 24 எடுத்தாயா போலடா. ஏசப்பா, ஓப்பனிங்கே வா. அவன் தான் முன்னாடி நிக்கிறான், பரத் தான். ஐயோ, எனக்கு வேணா. எந்த வருஷம் வேணும்? என்னடா இது? எடுங்கண்ணா. எடுத்தாச்சு 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 எடுத்தாச்சு. மனுஷனாடா நீங்க எல்லாம்? வந்திருக்கிறது 1981 எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லுக்ல எல்லாம் நிக்கதா வரும். ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு. தில்லுமுள்ளு படத்துல இருந்து யாரு வர போறாங்கன்னு தெரியல. ரஜினி சாரே வர போறாரா இல்ல இந்த படத்துல இருக்க யாரா வராங்களான்னு தெரியல. எனக்கு தெரியும் யார் வராங்கன்னு. தெரிஞ்சிச்சாச்சே, பாத்துருவோமா? பொசுக்குன்னு கோவம் வருது, ஜவஹர்லால் நேரு மாதிரி. அவரே தான். ரொட்டேட். இதே மாதிரி ஃபைனல்ஸ் கெஸ் பண்ணு. சூப்பர்ரா. யோசிக்கிறா. இப்ப எப்படி தப்பிக்கிறது யோசிக்கிறா. அதாவது இந்த சீசன் ஃபுல்லா இவர் வரமாட்டாரு, நான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். இந்த எபிசோட்ல எப்படியோ வர வச்சுட்டாரு. கண்டிப்பா பண்ணலன்னு வச்சுக்கேன், உன்னோட பண்பு கண்பு எல்லாத்தையும் கெடுத்து. ஆனா இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்,
ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் கெட்டப்ப கொடுத்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லி 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 லாஸ்ட்ல தேங்காய் சீனிவாசன் சார் கெட்டப்பே கொடுத்துட்டாங்க. ஐயோ தேங்காய் சீனிவாசன் திணறாரு. Damn it! நீதான ஐயம்பேட்ட அறுவடை நம்பி சம்பம். பேமெண்ட் கட் பண்ணுங்க, உனக்கு காசு கொடுக்காதீங்க. ராகங்கள் 16 ஒரு பாட்டு வரும்ல, அது பாடு. ராகங் ஸ்ருதி ஏன் நானும் ஸ்ருதி எடுக்க கூடாதா சார்? ஸ்ருதி எடுக்கிறேன். பாடு 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 பாடு. என்ன பண்றான்? ராகங்கள் 16 உருவான வர. என்ன வாய் மட்டும் என்ன அத கூட தப்பு தப்பா ஆடுறேன் பாரா. நான் ஏதோ ரீல்ஸ் பண்ணி பொழிச்சுக்கிறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நீங்க என்ன பாடுறீங்க? பட் ஷெஃப் பாடுவாரு இந்த பாட்டு. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. என்ன சொல்றீங்களே நீங்க பாடுங்க. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. புக்கிங் ஆயிடுச்சு, 4 ஈவென்ட் புக்கிங் ஆயிடுச்சு. அவர் போறாரு. ஆனா ஸ்ருதியில பண்ணாங்க. நீங்க பாடுங்க பாப்போம், உங்க குரல் நான் எப்படின்னு செக். பாவி அவர் நல்லா பாடிட்டாரா? டெல்லு நீங்க இந்த பாட்டு பாடுங்க. ஐயோ நிக்கி சூப்பரா எல்லாரும் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டால. முதல் காம்போ சிறப்பாக அமைஞ்சாச்சு. அடுத்ததாக காம்போ யாருக்கு? வாகீஷா. வாடா வாடா வாடா. சோ என்ன கூட கொண்டு தான் திருப்பாரு. இனி வாய்ஸ் கூட ஆகணும், முடிவு பண்ணிட்டேன். நீ உன்னை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 1999 தானே? எப்படி தெரியும்? இன்னும் எனக்கு ஒரு மாதிரி டெலிபதி ஆயிடுச்சு. எல்லாமே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே 99 தான் எடுக்க வைக்கிறாங்க. நான் எடுக்கலாம்னு இருந்தேன். ஓகே ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இவனா உங்களுக்கு வந்திருக்கிறது துள்ளாதவனமும் துள்ளும். இப்ப துள்ளும் பாரு. ஐயோ உங்களுக்கு வரப்போறது துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து வரப்போற விஜய் சார். அது ஒரு பாட்டோட வரப்போறாரு. ரொட்டேட். பாரதா பாரத் யாராவே குட்டி இசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை. யார் அடிச்சா பரத்த பாவம்? வைலன் வாசிக்கிறார். ஏய் யாராவே? என்ன டான்ஸ் ரொம்ப சார்பா இருக்கா? இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது. நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயிலிசை போதுமே, அட குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்ற காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். மடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றின் கூறுவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. லா 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 உண்மையாலுமே டைம் டிராவல் பண்ணி நீங்கெல்லாம் 90க்கு போயிட்டீங்களா? நான் வந்து 2010லயே போயிட்டேன். கேடிவில இந்த படத்தை போடுவாங்க. சே இந்த மாதிரி ஸ்பாட் கத்து வச்சிருந்ததுதான் உண்மையிலே. இல்ல பரத் வந்து லக்கி பாய். அதாவது எனக்கு ஏன் லக்கி என்றால் முதலா நாங்கள் 2 இருந்தோம், கோல்டன் டேபிள் விளையாண்டோம். ஓ சூப்பர். நான் வந்து தான் டிக்கெட் ஃபைனலே ஜெயிச்சிருப்படா. லக்கி இல்லையா? 5 தடவை வந்து ஒரு தடவை கூட கோல்டன் டேபிளே வாங்கி தரலன்றான். அண்ணா லாஸ்டா கால்டன் சம்பத்ரா வின் பண்ணோனே. அதான் கோல்டன் டேபிளுக்கு தான் சொல்றேன். அதுதான் உனக்கு பெருசா ஆகும். இந்த எபிசோட்ல பேசாம ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் சிவானி. வாங்க. ஏய் நம்ம 2 பேரும் ஒண்ணா கூப்பிடுவாங்கடி. ஒண்ணா கூப்பிடுவாங்களாடி? நம்ம 2 பேர் தாண்டி லாஸ்ட்ல 2010 நான் 2006 எடுக்கறேன். எடுத்துக்கறியா? ஓகே. உங்களுக்கு வந்திருக்கிறது 1000ல் ஒருவன் கார்த்திக் சார். கட்சியா தான் இருக்கும். ஏன்டா சிரிக்கிற? எவன்டா விசரா சொல்றான்? அவன் வருவான். அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டே. இன்னைக்கு நான் அதிர்ச்சி வரணும்னு ஆசைப்பட்டேன்.
அந்த பாட்டில காலையில இருந்து கையில வச்சிருந்தான். அப்படியா? தண்ணி குடிச்சு தூக்கி போட்டான். நீ வந்தது இந்த 1001 தானே? ஆமா. அந்த 1001 தான் கையில தொங்குவான். நீங்க அந்த ஒரு 1001 தான் பாத்திருக்கீங்க. இது கார்த்தி சார் 1001. அதுல அவர் பண்ணுவாரு. அவ்வளவுதான் இன்னைக்கு சத்தம். விழுந்துராத. ரெடி. ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சுக்க மாறிக்கணும். அவ்வளவுதான் சொல்லுங்க. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. சூப்பரா. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. என் கண்ணு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டே போகுது. ஷெஃப் ஒரு நிமிஷம் நான் சொல்லியே ஆகணும். சிவானி மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க எல்லாம் சமையல செஞ்சுட்டு பிரசன்டேஷன் வைப்பீங்களே, நான் பிரசன்டேஷனை பாக்குறதா உங்களை பாக்குறதா தெரியாது மேடம். அவ்வளவு அழகா இருப்பீங்க. டெல்லாக்கு போடுற அதே பிட் எடுத்து சிவானிக்கு ஒரே ஜெராக்ஸ் தான், வேற மட்டும் மாத்தி கொடுத்துறான். ராமு செப் இப்படி வாங்க. நான் என்ன வாங்க வாங்க எதுக்குடா? கூப்பிடுறான். வாங்க. எதுக்கு? ஏய் மியூசிக். இது கனவு தேசம்தான். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏ அத போடுறா. எனக்கு தெரிஞ்ச அடுத்து இதுதான் வைரல் வைக்கிற சூப்பர் செம்மையா இருந்துச்சு சார். டிக்கெட் டு ஃபைனல்ன்றதால சொல்றதா கேட்பேன். ஷுவர். மிச்சம் இருக்கிற ரெண்டு அந்த மல்லிகை சிஸ்டர்ஸ கூப்பிட்டுலாம் பாஷே. வாங்க ரெண்டு பேரும். மல்லிகை ஐயா ஒண்ணா போலாம் போல குத்துகின்றது. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. டெல்னா வந்து 2006 ஆசைப்பட்டா, சோ நான் 24 எடுக்கிறேன். ஐயோ பிரீதா மூணாவது வாட்டிடி. ஓகே, ஃபர்ஸ்ட் டெல்லா எடுத்த 2006 வந்து புதுப்பேட்டை தனுஷ் சார். சார் பயங்கரமான ஒரு ஆள் சார். தினானா வந்தா நான் ஹாப்பி தான், ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படியே இருக்காமா? ஆக்சுவலி பெர்ஃபெக்ட்டா இருக்கா. நான் தான் சொல்றேன். இரு உனக்கு வந்திருக்குது அங்க இருக்கிறா. நீ அங்க போ. என்கிட்ட ஏன் பயமுறுத்துற? என் பேரு குமார். இருந்துட்டு போட்டோம். கொக்கி குமார். ஹாப்பி. அப்புறம் யார் வந்துக்கிறாங்க? யார் வந்தாலும் சமைக்கவே முடியாதுன்னு சொல்றேன். சமைக்க முடியாதா? நீ ஷோ லீவு. நீ பட்டார் வீட்டுக்கு சாப்பிட போனா. என்னடா இது கதையா இருக்கு? குமாரே, கால் டான்ஸ் சமுத்திரா குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க குமாரே. அத கொண்டு போய் நம்ம டெல்நாட்ட குடுத்துரு. அண்ணன் கொடுக்க சொன்னாரு சொல்லு. சூப்பரா பண்றாரு, அப்படியே இருக்கு. செஃப் எனக்கு என்னமோ நம்ம ஷோவே அப்படியே சுத்தமான மாதிரி இருக்குது செஃப். சீரியஸா டிஎஸ்ஆர் நான் மிஸ் பண்றேன். ஐயோ செஃப் அவன சொல்லுங்க செஃப், என்னால உங்களை திட்ட முடியாது. சீரியஸா டிஎஸ்ஆர் நான் மிஸ் பண்றேன்டா. பொறுப்பாக்கு. நல்ல வேளை நீ சொல்லல. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. உனக்கு இளவு கொட்டுறதுக்கு வேற நேர்மையா கிடைக்கலையா? ஏன் இத நாளைக்கு சொல்றது இல்ல அடுத்த வாரம் சொல்றது? உனக்கு உடனே சொல்லணும். உடனே சொல்லி நக்கர்த்தி தூக்கின்னு ஓடணும். என் சட்டை புள்ளா சாம்பார் கரை எண்ணணும். பெசன்ட் ரவி அண்ணனை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. பெசன்ட் ரவி அண்ணன் மட்டும் வந்திருந்தாருன்னா அவர் டேபிளுக்கு போனா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரே வார்த்தை தான், அமைதியாகுது. ரொம்ப அமைதியாகுது. யாராவது இருக்கீங்களா? அமைதியாகுது. அப்படிதான் இருக்குது. டெல்லா குமார் வந்திருக்காப்ல, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? தீனானா வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் போன எபிசோட்ல நான் கேட்டேன், எனக்கு தீனானா தான் வேணும். எலிமினேஷன் ரவுண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரவுண்டில் வந்து எனக்கு அண்ணா தான் வேணும். எந்த எபிசோட் தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல? அப்படி கேளுங்க செஃப். ஆனா இன்னைக்கு எலிமினேஷன் இல்ல, ஒரே ஒரு செலக்ஷன் மட்டும் தான். யாரா ஒருத்தர் டைரக்டா ஃபைனல்ஸ் போறாங்க, பாக்கி 4 பேர் வந்து திருப்பி புக் பண்ண போறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து எல்லாத்தையும் வேண்டிட்டு வந்திருக்கேன்னு டெல்னா சொன்னாப்ல. நான் வேண்டி இருக்கலாம். ஓகே பரவாயில்ல. சூப்பர், ஜெயிக்கிறோம். ஓகே சூப்பர். அடுத்ததா நம்மளுடைய பிரீத்தாக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, 2024. பிரீத்துக்கு நல்ல 2 குக். 2024 வந்த படம் ஜமா. ஜமா மோனிஷா. அடையாளமே தெரியல, மோனிஷா தான்.
மகா காந்தார பகரமா இருக்கு மாப்பிள்ள எனக்கு. இன்னைக்கு என்ன கூத்தாட போறேன்னு பாக்குறீங்களா? கர்ணனை பத்தி. நான் கர்ணன், நான் கர்ணன், நான் கர்ணன். சூரியனின் ஒளியில் பிறந்தவன். அறம் என் மூச்சு, கொடை என் உயிர். பட்டையா 1000 ஸ்பூனுகள் பயன்படுத்துறீங்க, இனிமே இந்த ஒரு வாள் பயன்படுத்துங்க. ஒரு நாள் ஒரு பிராமணன் வந்தான். அவன் கேட்டான் என் கவச குண்டலம். ஆனால் அது என் உயிரோடு சேர்ந்தது. ஆனால் கேட்டு விட்டானே, நான் எப்படி இல்லை என்று சொல்வேன். அவனுக்கு கொடுத்த போது என் தேகம் குருதி கொட்டி எரிந்தது. ஆனால் மனமோ மனமகிழ்ந்தது. நான் கர்ணன், உயிரை விட கொடையையே மேலாக வைத்தவன். வரலாறு பேசட்டும், கர்ணன் மிக சிறந்தவன் கொடையில் என்று. ஐயா ஐயா ஐயா, யாருமே இல்லாம கூத்தாடுறேன்னு தானே யோசிக்கிறீங்க? யாருமே இல்ல. ஆனா இந்த கலை அழிய கூடாதுயா. இந்த கலை என் பாட்ட முப்பாட்டனோட கலை, என் மக்கள் கைத்தட்டி வியந்த கலை. இது அழிய கூடாதுயா. இத பத்திரமா பாத்துக்கணும். எங்கள் கலை வீழாது. தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னொரு கொடுப்பான். அட பறவையும் மழை அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதே. வண்டர்ஃபுல். எனக்கு சத்தியமா வந்து இது மோனிஷானே தெரியல உள்ள வரும்போது. ஏன்னா மியூசிக் இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு சுத்தமா தெரியல மோனிஷான்னு. பட் மோனிஷான் தெரிஞ்ச பிறகு ஐ நியூ யூ வில் ராக்கெட், நீ கலக்கிடுவேன்னு. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் வர ஜென்ரேஷன்ஸுக்கு இதை பார்த்தாது தெரியட்டும். இது மாதிரி உன்னதமான கலையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு. சின்ன வயசில் எத்தனையோ பேர் கர்ணன், மகாபாரத, ராமாயண கதையெல்லாம் வந்து நம்ம இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ படம்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி தெருக்கூத்து ராத்திரியில் உட்காந்து பார்த்து தான் நம்ம பாட்டிங்க தாத்தாங்கெல்லாம் வந்து நம்ம கதை சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். மோனிஷா, ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல சாப்பாடு பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் வந்து பட்டுக்கு எனக்கு உன்னோட பார்த்தே கூஸ் பம்ப் வந்து. அவன் கர்ணன் பிறக்கைக்குள்ளே அவன் உடம்போடு ஒட்டி வந்தது தான் அந்த கர்ணன் கவச குண்டலம். ஸோ அந்த கவச குண்டலத்தையே ஒருத்தன் கொடையா வந்து, அதாவது அவனை அது இருக்கும் வரைக்கும் அழிக்க முடியாதுன்றதுக்காண்டி அது ஒரு சூழ்ச்சி தான். அவன் விழுத்துறதுக்காண்டி தான் வந்து மாறுபடுத்த கேட்கிறேன், எனக்கு அந்த கவச குண்டலத்தை தா அப்படின்னு. அப்பக்க தன் கத்தியால் அரிஞ்சு கொடுத்துட்றாரு. இந்த அப்படி அதுவும் வேண்டாம் எனக்கு. அப்படி இருந்தும் கர்ணனை தோக்கடிக்க முடியல. இறுதியா தேர்ச்சகத்தை தூக்கைகளை தான் கொலை பண்ணினோம். உலகத்தில் இருந்த வீரர்கள் எல்லாருமே சூழ்ச்சியாலையும் வஞ்சத்தாலையும் வீழ்த்தப்பட்டார்களாம் கூட. அதுலேயும் இன்னொரு விஷயம், இந்த நாட்டுப்புற கலைன்றது வந்து கூத்துன்றது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க பொருளாக இருந்திருக்குது. என்னுடைய ஈழத்தில் கூட இந்த கூத்துக்கலைன்றது வந்து எங்களோட உரிமை கோரலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்திவாரம் கொடுத்தது. அது ஊடாகத்தான் இந்த போராட்டங்கள் எங்களுடைய எல்லாமே வலுப்பெற்று இருந்தது. ஸோ நன்றி. சூப்பர்.